ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பரலோகம் அதை பார்க்குது. பரலோகம் அதை என்ன பண்ணுது? கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுது. ஒரு வாக்குத்தத்தம் எப்போ கொடுத்தாரோ அன்னையிலிருந்து உங்கள் வாட்சில் டைமர் இருக்குது. டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வாட்சில் டைமர் இருக்குது. டைமர் என்ன பண்ணணும்னா, டைமரை செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டைமர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓட்டப்பந்தயம், அதுக்கு எல்லாமே ஸ்டாப் வாட்ச், டைமர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதும் டைமர் ஆன் ஆயிரும். ஆண்டவருடைய டைமில் டைமர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. அந்த டைமர் ஆன் ஆயிரும். அந்த டைமர் ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, டிக், டைமர் டிக் 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 அப்படின்னு சவுண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜு அதிகமாக ரொம்ப நேரம் திறந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு ஒரு டைமர் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுன்னா என்ன ஆயிரும்? டிக் 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 டிக்னு ஒரு சிக்னல் வராது. இதை மாதிரி ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் டைம் ஸ்டிப்புலேட்டட். நம்ம டைம் கிடையாது, குரோனோஸ் அப்படிங்கிற டைம் படி தான், நம்ம கேலண்டர் படியாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு டைம் அவருடைய டைம். அந்த டைமுக்கு எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். என்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அன்னைக்கு அவர் டைமரை என்ன பண்ணிடுறாரு? செட் பண்ணிடுறாரு. எல்லாம் சொல்லுங்க, டிக் டிக் டிக். இப்படி சொல்லுங்க, இப்படி சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. உங்க வாக்குத்தத்தத்துக்கு எல்லாம் டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தத்துக்கு எல்லாம் நல்ல சொல்லவே இல்லையே. உங்க வாக்குத்தத்தத்துக்கு நல்ல நீங்க விசுவாசி சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தத்துக்கு எல்லாம் டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த டைமிங்கை மாற்றலாமா மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால், அந்த டைமிங்கை மாற்றுறதுக்கு விசுவாசத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. இந்த விசுவாசத்தை வச்சு நீங்கள் அந்த டைமிங்கை என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, விசுவாசத்தை வச்சு பொறுமையும் இருக்க, அந்த டைமுக்காக பொறுமையாக இருக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கிருபையை கொடுத்துருக்காரு. அப்போ விசுவாசம் 2 காரியத்தையும் செய்யுது. விசுவாசம் என்ன பண்ணுது? நடக்க வேண்டியதை முன்னாடியே நடக்கிறதுக்கும் விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, பயன்படுத்தலாம். ரெண்டாவது, விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, விசுவாசத்தின் மூலம் வருகிற பொறுமை, விசுவாசத்தினால் உண்டாகும் பொறுமை. அந்த பொறுமையும் என்ன பண்ணுதுன்னா, வாக்குத்தத்தம் கரெக்டாக அவர் டைம்ல நடக்கிறதற்கு நம்மளை என்ன பண்ணுது? பொறுமையோடு வாக்குத்தத்தத்தை காத்து கொள்றதுக்கு எதுவாக இருக்கு. இந்த இன்பிட்வீன் டைம்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையில் 2 காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். ஒன்று, நம்ம ஆவியில் பாடுகிறோம், நம்ம ஆவியில் ஜெபிக்கிறோம். இந்த டங்ஸ், போன வாரம் டங்ஸை பற்றி பேசணும். இந்த டங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த டங்ஸு பேசும்போது பழைய ஏற்பாட்டில் இந்த நிறைய பேருக்கு சொல்கிறாங்க இது வந்து புதிய ஏற்பாட்டு சத்தியம், அந்நிய பாஷை அப்படின்ட்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அது வேற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் அது வேற கண்ணோட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன் வச்சு காமிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் எக்காலம் எங்கெல்லாம் ஊதுறாங்களோ அங்கெல்லாம், அதாவது யுத்தத்துக்கு எக்காலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் எக்காலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? அப்புறம் வேற என்ன காரணங்கள்? பண்டிகையை
ஜூபிலி செலிப்ரேஷன், அது வந்து அது காமன் இல்ல. ஜூபிலினா முக்கியம். இந்த யூபிலிய காலம் ரொம்ப முக்கியம். இந்த யூபிலிய காலம் 2 காரியத்தை பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா காமிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க, புரிய வைக்கிறேன். 98:6 வாசிங்க. சங்கீதம் 98:6. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆனா எங்க போயிட்டீங்க? இங்க வாங்க. கர்த்தருடைய சமூகத்துல எக்காலம், காட்ஸ் பிரசன்ஸ்ல எக்காலம் ஊதும்போது நல்ல சவுண்டா வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. With trumpets and sound of cornet make a joyful noise before the Lord the King. கர்த்தருடைய சமூகத்துல எக்காலம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அத நல்ல பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் நல்ல சூப்பர் சவுண்டா வாசிங்க பாங்களேன். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்திலே பூரிகைகளாலும் எக்கால சத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரி. எந்த ஆண்டுடைய பிரசன்ஸ்ல எக்காலம் ஊதுறாங்க. ஆண்டுடைய பிரசன்ஸை எப்பெல்லாம் ஃபெல்ட் பண்ணாங்களோ அப்பெல்லாம் என்ன ஊத ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் இன்ஃபேக்ட் என்கரேஜ் பண்றாரு, நீ எக்காலம் ஊதுங்க. எக்காலம் ஊதுற எங்க ஊத ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒண்ணுமே கொண்டு வரல நாங்களாம் அப்படின்னா அது வந்து பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்காலம் ஊதுப்பா அப்படின்னு ஒருத்தரை 2 பேரை உட்கார வச்சு இவங்க ஊதுவாங்க, நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கேட்போங்கிறது அர்த்தம் இல்லை. எக்காலம் ஊதுறன்னா என்ன சவுண்டுன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு சங்கீதத்தை வாசிப்போம். 149:6 வாசிங்க. சங்கீதம் 149:6. இங்க பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆர்ப்பரிக்கும் போது, சிங்கிங் இன் ஸ்பிரிட்ல பாடும்போது, ஆவியில துதிக்கும் போது, ஆவியில நாம ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அதுக்கு ஏன் இருக்கு அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசி பாருங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிக்கலாம். சங்கீதம் 149:1 எல்லாரும் வாசிறீங்களா? ஈஸியாக புரியும். நான் சொல்ல வர மேட்டர் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்கிடும். குழப்பவே குழப்பாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்கள் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கழிவுற கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகள் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கும். நல்ல கவனி, ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். நல்லா சொல்லுங்க, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மீது செலுத்தவும். அதுக்கப்புறம் அவர்கள் வாயில், இதெல்லாம் செய்யறதற்கு அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுற கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான் யாவருக்கும் உண்டாகும். எல்லா பரிசுத்தவான்களும் கரங்களை உயர்த்தி, இது உங்க கணம். கர்த்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் வாயில்லை, உங்க கையில் இருக்கிற பட்டயத்தின் மூலம் நீங்க நியாய தீர்ப்பை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்புக்கு பழி கேட்கும்படி கர்த்தர் உங்க கையில என்ன பண்ணியிருக்காராம், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை பண்ணியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே தேங்க்யூண்ணே. இப்போ பாருங்க, இது எக்காலத்துக்கு சமம்.
இப்போ எக்காலம் என்ன காரணங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது? ஒன்று யுத்தம், யுத்தத்திற்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்காலம் கொடுப்பா, ஃபேன்ஃபேர். ரெண்டாவது பிரயாணம், மூன்றாவது அதுக்கும் ஃபீஸ்ட்டுக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு எக்காலம். அப்புறம் ஓய்வு நாள், வெற்றிக்கு. இந்த யூபிலி இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூபிலிக்கு 2 விதமான எக்காலமும் பயன்படுத்துவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஒரே விதமான எக்காலம் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல எக்காலம் கான்செப்டே, எக்காலம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் ஒரு ஈசாக்கு பலி செலுத்தும் போது கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படணும்னா ஈசாக்கு மேல கை போடாத ஒரு கெடா என்ன பண்ணுது, ஒரு ஆடு என்ன பண்ணுது அங்க இருக்கு இல்லையா, அதோடைய கொம்பு அப்படியே சிக்கிட்டு இருக்கும். அந்த கொம்பு தான் எக்காலத்தை உண்டு பண்ணினாங்க. அந்த கொம்புல தான் எக்காலத்தை, அதான் அக்கேடா அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் எக்காலம் உருவாச்சு அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் சொல்லுது. அதுக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த யூபிலி எக்காலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் எப்படி சம்பந்தம்னா, சில்வர் ட்ரம்பட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று ஒரு மிருகத்தினுடைய கொம்பு, அதாவது ஆட்டு கெடாவுடைய கொம்புல இருந்து செய்யப்பட்ட எக்காலமும் உண்டு. இவங்களா செஞ்ச பூரிகை, இவங்களா செஞ்ச சில்வர் ட்ரம்பட்டும் எக்காலம் உண்டு. இந்த யூபிலிக்கு 2ம் பயன்படுத்துறாங்க. இப்போ எரிகோவை சுற்றி வரணும். யூபிலினா என்னன்னு தெரியுமா தெரியாதா? யூபிலினா என்ன? 7 வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் ஆண்டு 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்வு இருக்கணும். 6 வருஷம் வேலை செய்யணும், 7ஆவது வருஷம் ஓய்வு இருக்கணும். அது 7 49 வருஷம் என்ன பண்ணணும், வேலை செய்யணும், 50ஆவது வருஷம் ஓய்வு இருக்கணும். இதெல்லாம் ஓய்வு ஓய்வு ஓய்வு, ஆண்டவர் கொடுக்குற ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை இந்த எக்காலம் ஊதும் போது அவங்களுக்குள்ள எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. 6 வருஷம் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எக்காலம் சவுண்டு கேட்கும் போது ஓய்வு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் ஓய்வுக்கு ரெடி ஆயிடுவாங்க. 7ஆம் ஆண்டு ஓய்வு. யூபிலினா 7 × 7 7 × 7 7 வருஷம் 7 முறை 49ஆவது வருஷமும் ஓய்வு, 50ஆவது வருஷம் ஓய்வு. ஒவ்வொரு யூதனும் எதுக்காக காத்திருப்பான்? இந்த யூபிலி ஆண்டுக்காக காத்திருப்பான். இந்த யூபிலி ஆண்டுடைய சாராம்சம் என்னன்னா, இது ஒரு நியாய தீர்ப்பையும் உண்டு பண்ணுது, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உண்டு பண்ணுது. வெஞ்சன்ஸ், ஆண்டவருடைய வெஞ்சன்ஸை இதில் காமிக்கலாம் நம்முடைய எதிரிட்ட அப்படின்னு ஆண்டவர் ஒரு கான்செப்டாகவே இந்த யூபிலிய யூதர்களுக்கு இது ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. உடன்படிக்கையோடு வந்த ஒரு பெரிய அழகான கிஃப்ட் இந்த ஜூபிலி. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக யூபிலி, உங்களுக்காக ஒரு யூபிலி ரெடியாகவே இருக்கு. நல்ல அப்படி கவனிச்சுட்டே வாங்க. யோசுவா 6ஆவது அதிகாரம் வாசிங்க. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறேன். பரலோகத்திலிருந்து என்ன நடந்துச்சு. யோசுவா 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு. எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு. எரிகோ ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு எரிகோ அடைக்கப்படலை, நமக்கும் எரிகோக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் எரிகோன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, நமக்கு உண்டான, உங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்க இப்ப கற்பனை பண்ணுங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சூப்பர், இதுதான் நீங்க தான் எக்காலம் ஊதுன்னு. எக்காலம் ஊதணும். இப்ப என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். என்ன செய்யணும்? யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசிரியர், எத்தனை பேரு? 1 7 ஆசாரியர், 3 4 5 6 7 ஆசாரியரும் என்ன பண்ணணும்? 7 கொம்பு எக்காலத்தையும் வைத்து கொண்டு, நல்ல சத்தமா வசிங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டோம். இப்ப பெட்டிக்கு வாங்க, எங்களுக்காக நீங்க நல்ல சவுண்டா வாசிங்க பார்க்கலாம். 7 ஆசிரியர்
பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஊதுங்கண்ணே எல்லாரும். அவர்கள் 5ஆம் வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெண்டு துணி இடும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகாரவத்தோட ஆர்ப்பரிக்கிறது. அப்பொழுது பட்டணம் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக. ஓகே, இதான் கான்செப்ட். ஒரு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கு, எக்காலத்தை என்ன பண்ணணும்? ஊதணும். இது பெட்டி உங்களுக்கு பின்னாடி வரணும். எக்காலம் ஊதும் போது 7வது முறை ஃபர்ஸ்ட் எல்லாரும் 6 நாள் என்ன பண்ணணும்? சுத்தி சுத்தி வரணும். ஒரு முறை தான் ஊதணும். 7ஆம் நாள் 7 முறை ஊதணும். 7வது முறை என்ன ஆகும்? அடங்கும், இடிந்து விழும். இதை நிறைய செய்தி நம்ம கேட்டிருக்கோம். எல்லா செய்தியும் என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஆண்டவர் வச்சது, அந்த நாகமான 7 மரம் மூக்கனால இதெல்லாம் ஆண்டவர் வச்ச ஒரு சட்டம். இது வந்து எதிரிகளுக்கு புரியாது, ஆனால் ஆண்டவருக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த 7 முறை சுற்றி வர்றது, 7ஆம் தடவை 7 நாள் சுற்றி வர்றது என்ன பண்ணாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மேட்ரு தான், இதுதான் முக்கியம். 16ஆம் வசனம் வாசியும். 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரவனே. இப்போ மேட்ரு 7 தரம் எக்காலம் ஊதுறதுல இல்ல, இந்த கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணணும்? சுத்தி வரணும். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். மேட்ரு என்னது? நல்ல சவுண்டா சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டி சுத்தி. கர்த்தருடைய பெட்டி யாரு? கிறிஸ்து தான் கர்த்தருடைய பெட்டி. கிறிஸ்து தான் the son of righteousness. அப்படின்னா நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் இங்க இருக்கிறாரு. நீதியின் சூரியன் இப்ப என்ன பண்ணணும்? ஊரை சுத்தி வரணும். சூரியன் சுத்துறதுன்னா என்னது? சூரியன், வெரி குட். சூரியன் சுத்துறதுன்னா ஒரு நாள் கணக்கு. நல்லா வச்சுக்கோங்க. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? 17ஆவது அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா, அந்த அவன் பலி செலுத்த போனதுக்கு அப்புறம் 22:17 ஆதியாகமம் அதை வாசிங்க. அவன் பலி செலுத்தின போனதுக்கு அப்புறம் வந்து வாசிக்கிறது பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுமந்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு உன் சந்ததிக்கும் பூமி உள்ள என்று என் பேரிலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணணும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதையும் வாசிருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை பண்ணும்போது எங்க இருக்கு? ஆதியாகமம் 15 வாசிங்க. அதில் இருக்கு பாருங்க. 15ல் 15ஆவது அதிகாரம் 13 இதுலேருந்து வாசிங்க. நல்ல கவனிங்க, இதான் முக்கியம். இங்கே தான் வந்து தொடங்குது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஜாதிகளை நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு 16ஆம் வசனம் திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றான். என்னைக்கு இந்த ப்ராமிஸை கொடுத்தாரோ அன்னைக்கே டைமர் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராமிஸை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னேன், ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் ஆண்டவர் டைமர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காரு. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்துக்கும் டைமர் ஓடிட்டே இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க, டைமர் இருக்குங்க. ஆபிரகாமுக்கு என்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அன்னைக்கே டைமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டைமர் ஸ்டார்ட் ஆன உடனே அவர் சொல்றாரு, எமோரியருடைய அக்கிரமம் என்ன பண்ணணும்? இன்னும்
நிறைவாகணும், நிறைவாகிற வரை நான் அவங்கள நான் அவர்களை நியாயம் திருப்பேன். இப்போ இந்த யூபிலி எப்போதுமே ஒரு பக்கம் ஃபீஸ்ட், இன்னொரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட். இந்த எக்காலம் அவன் ஊதும் போது ஆக்சுவலாக டைம் ஸ்டிப்புலேஷனை பார்த்தீங்கன்னா எத்தனை யூபிலியோடைய கணக்குன்னா, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நான் புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். 7 into 7 எத்தனை? 49. 49 into 13 எத்தனை? என்னைக்கு இங்க பாருங்க, இதான் நிறைவேறுகிற ஆண்டு 637. மொத்தம் அவங்க எடுத்துக்கிட்ட வருஷம் இது கூட 40 வருஷம் மனாந்தரத்தில் இருந்த வருஷம், மொத்தம் 677. அந்த கடைசி புள்ளி வந்து எரிகோ. உங்களுக்கு நிறைய பேர் போர்டை பார்த்தோன்னா புரியல தானே? சரி, ஒரு யூபிலி எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்? 49 வருஷத்துக்கு அப்புறம் வர்றது யூபிலி செலிப்ரேட் பண்ணணும். இவங்க யூபிலிய மொத்தம் 13 யூபிலி. யார்கிட்ட இருந்து யார் வர? ஆபிரகாம்ல இருந்து யோசுவா, எரிகோ வேற. மொத்தம் எத்தனை யூபிலி? எமோரியருடைய அக்கிரமும் எல்லாம் சேர்ந்து கணக்கு இந்த கணக்கில் வருது. மொத்தம் 637 யூபிலி, 637 ஆண்டு. அதோடு இஸ்ரவேலர்கள் இவரை 11 நாள்ல எடுத்துட்டு கொள்ள போன இடத்துல இவங்க 40 நாள் ஆக்குனது யாரு? ஆண்டவரா இவங்களா? இவங்க தான். ஒரு நாளுக்கு கணக்கு ஒரு வருஷமா மாத்தினால 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. 677 ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் 677. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது ஒரு வருஷத்துலேருந்து டைமர் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அன்னைக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. எரிகோ தான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில். எரிகோ தான் ஃபர்ஸ்ட் சிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் சிட்டியை உடைச்சு தான் உள்ளுக்கு என்ன பண்ணணும்? கானான் தேசத்து உள்ளுக்கு போகணும். ஏன்னா உண்டா இல்லையா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம் என்னது? கானான் தேசம். அந்த கானான் தேசத்துக்குள்ள போகணும்னா அவங்க எதை கடக்கணும்? எரிகோவை கிராஸ் பண்ணணும். எரிகோவை கிராஸ் பண்ணணும்னா எரிகோ பெரிய தடையா இருக்கு. அந்த எரிகோவை கிராஸ் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எக்காலத்தை ஊதுங்க. இந்த எக்காலத்தை ஊதும் போது இப்போ வாங்கினேன், இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு கண்டுபிடிங்க. எக்காலம் ஊதுங்கப்பா. ரைட். ஒரு முறை எக்காலம் ஊதும் போது எத்தனை யூபிலியை கடக்குறாங்க? ஒரு யூபிலி கடக்குறாங்க. அடுத்த எக்காலம் மொத்தம் 7 எக்காலம். 6 நாள், 7 நாள், 7 எக்காலம். 7ஆம் நாள் 7 எக்காலம். கணக்கு புரியுதா புரியலையா? எத்தனை பேர் புரியுது? நீங்க போர்டை பார்க்கறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே விளங்கலன்னு சொல்றாங்க. கை தூக்குங்க. நீதியின் சூரியன் என்ன பண்ணுன்னா சுத்தி வரணுங்க. நீதியின் சூரியன் சுத்தி வந்த நாள் கணக்கு முடிஞ்சிச்சு. இந்த சூரியன் இது மேட்டர் எக்காலம் ஊதுறது இல்லை. மேட்டர் என்ன பண்ணணும்? பெட்டி வந்து ஊரை சுத்தணும். சுத்துறதுக்கு அடையாளம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு யூபிலி என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆட்டை எக்காலம் ஊதும் போது ஒரு யூபிலி. முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே எக்காலம் ஊதுறாங்க. எக்காலம் ஊது, ஒரு யூபிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 நாள் சுத்தி வராங்க. 6 யூபிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7 நாள் சுத்தி வரும்போது 7 யூபிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா 7 நாள்ல 7 முறை என்ன பண்றாங்க? சுத்தி வராங்க. அப்போ மொத்தம் எத்தனை யூபிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு? 49 into 13 யூபிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இதுவரை புரிஞ்சிச்சா? எல்லாம் சொல்லுங்க. சும்மா புரியல சொல்லுங்க. 13 யூபிலிய கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள்ல? 7 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? சரி, புரிஞ்சுதோ புரியலையோ? ஆனா அடுத்து சொல்லுங்க பாஸ்டர். சொல்றேன், நல்லா சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்?
இந்த நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா எரியோவை சுற்றி வாங்கினா என்ன அர்த்தம், ட்ரம்பட்டை ஊதுனா என்ன முட்டா பயல்களா? இல்லை, ஒவ்வொரு ஆட்டை அந்த எக்காலம் ஊதும் போதும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஊரு மேல தம்முடைய நியாய தீர்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இப்போ புரியுதா? இது நடக்கும் போது யோசுவா முன்னாடி ஒரு தூதன் வந்து நிற்கிறான். அந்த தூதன் வந்து யோசுவா கேட்குறான், நீ எங்க சைடா, நீ அவங்க சைடான்னு கேட்குறான். அவன் சொல்றான், நான் யார் சைடும் கிடையாது, தேவனுடைய நியாய தீர்ப்பை நான் என்ன பண்ண வந்துருங்க, கொடுக்க வந்துருங்க. அப்ப யூபிலி எக்காலம் எதற்கு உதவுது? ஒரு எக்காலம் ஊதும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த விஷயத்துல உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஊதியிருக்கா, இவன் ஊதியிருக்கான் இல்லையா, அவன் யாரு, நெகேமியா ஊதியிருக்கான், எக்காலம் ஊதியிருக்கான். யாரெல்லாம் கட்டிட நிபுணர்கள், அவன் நெகேமியா ஊதுறான், எக்காலம் ஊதுறான். அடுத்த இன்னொரு இடத்துல வந்து அவன் ஒளிஞ்சிட்டு இருந்த அலையில் ஒளிஞ்சிட்டு இருந்தான், அவன் பேர் கிதியோன் என்ன பண்ணான், எக்காலம் ஊதியிருக்கான். இது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் எக்காலத்தை ஆண்டவர் எதோட இணைச்சிட்டாரு, ஆவியில ஜெபிப்பதோடும் ஆவியிலே தேவனுடைய வார்த்தையை பேசுவதோடும் ஆவியிலே தேவனுடைய அந்நிய பாஷையை நம்ம கொடுத்த கிஃப்டை நம்ம பேசும்போதும் இது எல்லாம் எக்கால துணி, இது எல்லாம் எக்காலத்தின் சத்தம். ஒரு எக்காலத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு அப்படின்னா அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவியில கொடுத்த வார்த்தைகள். இது தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்கலாம், ஆண்டவருடைய அந்நிய பாஷையாகவும் இருக்கலாம். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குது தெரியுமா? எரிகோவை சுற்றி நடந்து வந்து அங்கே எல்லாம் தகர்த்து எவ்வளோ யூபிலி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்களோ அதோட பல மடங்கு வல்லமை உங்கள் அந்நிய பாஷைகளுக்கு இருக்கு. எது மேதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கலாம். வாயில துதியும், அவருடைய வாய்களில் துதிக்கிற கத்தரை துதிக்கிற துதியும் அவர் கையில இருப்புற அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரே விஷயத்த என்ன பண்ணலாம்னா எதிரிகளுக்கு ஆண்டவர் அது நியாய தீர்ப்பாகவே வச்சிருக்காரு. இப்போ உங்க எதிரி யாரு? நம்ம மாமியார் தான் நமக்கு ஃபர்ஸ்ட், அது இல்லை எதிரி. உங்க எதிரி யாரு? உங்களை யாரெல்லாம் கொள்ளையடிச்சதோ, உங்களை எதெல்லாம் கொள்ளையடிச்சதோ, உங்களுடைய ஹெல்த்தை கொள்ளையடிச்சிருச்சா அது உங்க எதிரி. உங்களுடைய சமாதானத்தை கொள்ளையடிச்சுதா அது உங்க எதிரி. உங்க பிள்ளைகளை கொள்ளையடிச்சிருக்காங்களா அது உங்க எதிரி. உங்க பிள்ளைகளை கொள்ளையடிச்சது என்னெல்லாம் எழுதிக்கோங்க, அதெல்லாம் உங்க எதிரி. உங்க பையனை, உங்க பொண்ணை, உங்க வீட்டார, உங்களுடைய உடைமைகளை எதெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்களோ, எதெல்லாம் கொள்ளை போயிருக்கோ, எதெல்லாம் உங்க கைக்கு வர வேண்டியது கையிலேருந்து தப்பிச்சிருச்சோ, இது எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு திரும்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் எது மூலமா வச்சிருக்காருன்னா, கர்த்தர் தந்த வார்த்தை, அவர் தந்த வார்த்தையை எக்காலமா ஊதும் போது இந்த டைம் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமர் கிளிக் ஆகுது, இந்த டைமர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் டைமர் வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு டைமரும் உங்க கையிலையும் கொடுத்துருக்காரு. ஆவில ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. முடிச்சுறேன். கொரிந்தியர்ல அவர் சொல்லும் போது எக்காலத்தை பத்தி பேசுவார் பார்த்தீங்களா, அது எங்க இருக்கு? 8வது வசனம் பாருங்க. அவர் எதோட தொடர்பு படுத்துறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14:8. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம். அதாவது எக்காலம் ஊதணும்னு ஒரு சவுண்டு இருக்கு. அந்த சவுண்ட் இல்லாம சும்மா விளங்காத சவுண்டுட்டா யாரும் யுத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை தொடர்பு படுத்துகிறார்? இங்க பாருங்க, கர்த்தருடைய நாள் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அங்கேயும் பாருங்க, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எப்பொழுதுமே ஸ்பிரிட்டோட இந்த எக்கால சத்தம் ரொம்ப ஒன்றோடு
ஒன்றாக இருக்கிறது. ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன? அதுக்கும் நம்மளுக்கு எங்க தான் வச்சிருக்காங்க, செத்ததுக்கு அப்புறம் இவர் கர்த்தருடைய இளைப்பாறுதலே பிரவேசித்திருக்கார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க செத்து போனவங்களை பத்தி சொல்றாங்க, இவங்க கர்த்தருடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிக்கவில்லையே. அப்ப அதை எங்க போய் சொல்ல? செத்து போய் தான் கர்த்தருடைய இளைப்பாறுதல்னு வச்சா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போனாலும் அவங்க கர்த்தருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கவில்லைன்னு இருக்கு. அப்ப ரெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஒன்றும் செய்யாம, அதாவது செத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட்னா ஒன்றும் செய்யாம இருக்கிறதா இல்லை. ரெஸ்ட்னா ஆவியிலே நடத்தப்படும்படிக்கு தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்றத கேட்கறது பேர் தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் doing what the spirit is leading, not doing nothing. ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிற பேர் ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட்னா doing according to the spirit of the Lord. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும்படிக்கு இந்த காலை வேளையில தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ரெஸ்ட்டை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கனால, உங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் ஆண்டவர் டைம் ஸ்டிபுலேஷன், டைமரை ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால, உங்க கையில் இருக்கிற ஆயுதத்தையும் உங்க வாயில் இருக்கிற எக்காலத்தையும் நீங்க பயன்படுத்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கறதுக்கு உங்க கண்களை ஆண்டவர் ஆவியில ஓபன் பண்ணுவாராங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து தீர்வுக்கு நீங்க போய் எங்க போய் நிக்கணும்? ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. என்ன செய்யணும்? எக்காலம். ஒரு காரியம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு, என்ன செய்யணும்? உடனே வாட்ஸ்அப்பில் உட்காந்து எல்லாத்துக்கும் ஜெப ரிக்வெஸ்ட் அனுப்பணும். எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. நல்ல வேளை நம்ம குரூப்ல ஒரு ரிக்வெஸ்ட் வர மாட்டேங்குது. பரலோகத்தே போனாலும் ரிசல்ட் ஒன்றும் ரிக்வெஸ்ட் வர மாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனடியா என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். அல்லேலூயா. இது ஜெபிச்சு பார்க்குறேன், நகரவே மாட்டேங்குது. அதுக்கும் பதில் இதில் தான் இருக்கு, எக்காலம். எக்காலம் ஊத 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 இதுக்கு பதில் கொடுக்காதது எந்த நகரமும் கிடையாது. எரிகோ தான் கிரேட்டஸ்ட் அவங்களுக்கு தடை. அந்த தடையும் எக்காலத்தை ஊதி அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஜெயிச்சாங்க. அதனால உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மாசத்துல சொல்றேன், முன்னாடி வராதவங்களுக்கு சொல்கிறேன், ஆராதனை டைமில் வராதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்கள் எக்காலத்தை ஊத ஊத எதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கொள்ளையாடினாங்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படிக்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சித்தம் உண்டு. அதனால நீங்கள் தைரியமாக போய் என்ன பண்ணலாம்? தைரியமாக போய் சகலத்தையும் திருப்பி கொள்ளலாம். உங்கள் டைம், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுவரை நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்திலே நிறைவேறும்படி ஆண்டவர் டைம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் a blessed month. ஆமென். இது நடக்கும், அப்படியே நடக்கும். ஸ்டார்ட் பண்ணிருச்சு, டைமர் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. உடன்படிக்கை பண்ணோன்னே எங்க நடக்குது பாருங்க. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் எல்லாம் ஐயர், ஏத்தியர், பெருசியர், இது எல்லாம் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். இது எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? எரிகோ. எரிகோ என்னைக்கு அவங்க வந்தாங்களோ அன்னையிலிருந்து அவங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிட்டாங்க. அவர் டைமிங்கை பார்த்தீங்கன்னா, அவர் டைமிங்கில் ஆண்டவர் பெர்ஃபெக்ட் டைமர்.
ஆமென். அவர் மறக்கவே மாட்டார், மிஸ்ஸே ஆகாது. இது நமக்கு திருஷ்டாந்தகமா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் இந்த டைமிங்க, இதே 670 வருஷம் கிடையாது டைமிங். ஐயையோ அப்படின்னு இல்லை, அதுக்கு குறைக்கிறதுக்கு தான் உங்க கையில இருக்கிற எக்காலம். நீங்க இன்னைக்கே நினைச்சீங்கன்னா இன்னைக்கே ரச்சனைய நாள் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்குறார். ரைட். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? 2 வீக்ஸ், எல்லாம் சொல்ல 2 வீக்ஸ், 2 வாரத்தில் உங்களுக்கு ஆவியில நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தோன்றுகிற வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? எழுதி வைக்கணும். நீங்க ஆவியில ஜெபிக்கும் போது சில நேரம் ஆண்டவர் சில வார்த்தைகள் கொடுப்பார். அந்த வார்த்தை எக்காலம் உங்களுக்கு. அந்த வார்த்தையை நீங்க கொடுத்ததே நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நான் உங்க டைம் நான் என் ஹோம்ஒர்க் எழுதினோன்னே நீங்கள் சொல்லும்போது நானும் சொல்கிறேன். இன்னைக்கு நான் குறிச்சிட்டு வரல, நிறைய வார்த்தையை கொடுத்துருக்கார். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது அந்த வாரத்திலே அதுக்குரிய ரிசல்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஆமென். அதனால் 2 வீக்ஸ் ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்க ஆவியில் ஜெபிக்கணும். அப்படியே கவா ஷபா ரபான்னு எப்பொழுதும் நடந்துட்டு இருக்க, எப்போதுனாலும் இருக்கலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தை எதுக்குன்னா, இது டைமிங்கோட கனெக்டடாக இருக்குன்னு அர்த்தம். எப்போதுமே அது டைமோட கனெக்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் ப்ரொவோக் பண்ணும்போது, அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது ரிசல்ட் கண்டிப்பாக உண்டாகும். ஆமென். ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், எக்காலத்து சத்தம் எனக்கு கேட்குச்சின்னு சொல்கிறான். அந்த எக்கால சத்தம் உங்களுக்கும் கேட்கும். அந்த எக்கால சத்தம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க, அதை நோட் பண்ணி வைங்க. உங்களுடைய தீர்வுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அதில் தான் ஆன்சர் இருக்கு. சொன்ன மாதிரி சாட்சி சொன்னாங்க பாருங்க, அவங்க சொல்லும் போதே கை என்ன ஆயிடுச்சு, அது அவங்களுக்கு எக்கால சத்தம், அது நியாய தீர்ப்பு கொடுக்குற சத்தம். இதை மாதிரி பல சத்தங்களை, சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைங்க, வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இது வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க உங்கள் லைஃப் எப்படி ஆண்டவர் மாற்றி தரான்னு. எல்லாம் கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முதற்கொண்டு கொள்ளையாடின எல்லா கொள்ளை பொருள்களிலிருந்தும் 7 மடங்கு கர்த்தர் நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். 7 மடங்கு திருப்பி கொடுக்கிறோம்.